இருக்கிறேன் என்கிறவர் தான் ஐயா. இருக்கிறேன் ஐயாம் என்று சொல்லப்பட்டவர் தான் ஐயா. நான் வழிபட்ட தெய்வம் இல்லை என் மேலே அப்படி ஆசீர்வாதத்தை ஒன்றும் ஊற்றலை. நீங்கள் ஒரு நிறுவனத்தை ஜெயமார்பிள்னு தொடவிங்க, சீராரும் ஜெயமார்பிள் ஜெயத்தொழில் ஓங்கிய பாராரும் புகழ்ந்தேற்ற பரமன் திருவருளார் செல்வமுடன் வாழ்க இனிது. செல்வம் வந்தது, சமாதானம் விலகி போயிற்று, பிரச்சனை வந்தது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வாரான். துஷ்டர்கள் அந்த சூறையாடி போன பணத்தினால என் உடம்பு பலவீனமாகி படுத்த படுக்கையாகி இருந்தேன். அந்த பலவான்கள் மத்தியில் நான் போராட முடியாதனால பணம் எல்லாம் இழந்துட்டோம். என் உள்ளம் தவித்து துடித்து கஷ்டத்தை நஷ்டத்தை நானே ஷேர் பண்ணிக்கிட்டு, அதுக்கு யாராவது உதவ மாட்டாங்களா? தெய்வம் உதவாதா? நாம் எத்தனையோ விஷயங்களை செய்தோமே, அவங்க எல்லாம் உதவ மாட்டாங்களான்னா எந்த தெய்வமும் உதவலை. முள்முடி கிரீடம் சூட்டப்பட்டு கோலால் அடிக்கப்பட்டு அநேக காயங்களை பெற்றவருடைய அந்த தலையிலிருந்து அப்படி ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறதையும், ஒரு முள் அப்படியே ஒரு கண்ணில் ஊறி ரத்தமும் கண்ணீரும் வடிந்து கொண்டு ஒரு ஆத்மாவை தேடி வந்த ஒரு மேய்ப்பன் என்னை தேடி வந்ததுக்காக நான் அவரை சோத்தரிக்கிறேன். எந்த இடத்துல நான் கீழே விழுந்து கிடந்தனோ, எழும்ப முடியாது என்று நினைத்தனோ, அவர் என்னோடு இருந்ததுனால நான் மீண்டும் உயர்த்தப்பட்டேன். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற அந்த வார்த்தையை தேவன் தந்து என்னை ஆரம்பிக்க வைத்தார். அப்படி வந்தவர் சும்மா போகல, ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை தான் என்னை ரட்சித்தது. அப்போது தான் யாரோ சொல்கிறாங்க, எலும்பு எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழும்பினேன். உடனே பெண்ணை எடுத்து எழுதினேன். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு பாடலை எனக்கு என்னுடைய சாட்சியும் இணைத்து ஒரு பாட்டை ஆவியானவர் எனக்கு தந்தார். கண்ட கண்ட தெய்வங்களை கண்மூடி கும்பிட்டு கொண்டாடி களைத்தவரை மீட்டு கொண்டார். தனிமையில் துணை இன்றி தள்ளாடும் நேரம் வாசகம் வசனம் தந்து என்னை மீட்டு கொண்டார். அந்த பாப ரத்தம் அதை யாராலும் நீக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்னை விட்டு பிரிந்து சென்ற வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டு வந்தாங்க. இழந்த செல்வத்தை தேடித்தரத்தான் இயேசு நம்ம வாழ்க்கையில் வருகிறார். இழந்ததை தேடித்தர அவர் வந்தார். ஜெயமோ கர்த்தரால் வருவென்று நீதிமொழி 21:31 வசனத்தை நீ படியினார். அது மாதிரி நான் அதை என் மனசில் அதை பதித்து கொண்டேன். வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை ஒரு வருடத்துக்குள்ளே ஈட்டி கொண்டேன். இந்த அருமையான வேளையில் அவருடைய பரிசுத்த நாமத்தில் கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற மகத்துவமான நாமத்தில் வாழ்த்தி உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். ஐயாவளியில் இருந்த அந்த ஐயாவளி மார்க்கத்தில் இருந்த என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார், அழைக்கிறார் என்ற தேவன் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு என்னை அழைத்தார். சில நினைக்கிறாங்க எங்கேயோ இருக்கார், இயேசு எப்பவுமே மரித்து போனார். இல்லை, அவர் மரிக்கவில்லை, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டுகொள்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. சாமிதோப்பு, அம்பலப்பதி, முட்டைப்பதி அங்கெல்லாம் சாதாரண ஒரு தொண்டனா இல்லாமல் தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிற 1994 1999 வரைக்கும் சம்பாதித்த பணத்துல எல்லாம் ஐயா மாலி மார்க்கம் நடந்து வராங்க. தாகமாக வராங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்ற நான் வழிபட்ட தெய்வம் இல்லை என் மேலே அப்படி ஆசீர்வாதத்தை ஒன்றும் ஊற்றலை. இந்த உலகத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அறிந்த ஒரு தேவன் நான் அறியும்படியா எந்த மார்க்கமும் ஒரு நித்திய ஜீவனை தந்து ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுத நம்மை தகுதிப்படுத்தாது. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுத தகுதிப்படாதவர்கள் அதை வணங்குவார்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள விக்கிரகங்களையும் மற்ற தெய்வங்களையும் வணங்குவார்கள். நாம் யாரை வணங்குகிறோம்? பரலோக தேவனை வணங்குகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த மெய்தேவனை வணங்குகிறோம். நமக்காக கிருபையாய் மகிமையாய் வல்லமையாய் பலியான பரிசுத்த ஆட்டுக்குட்டியை நாம் வணங்குகிறோம். நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாய் நித்திய ஜீவனை பெற்றவராய் அந்த ஜீவகாயங்கள் ஆறி போகாத பற்றி போகாத அந்த ஜீவ நீரூற்ற பெற்றவரே நாம் வணங்குகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு அவர் கிருபையினால் தந்ததுக்காக நான் அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இப்படியாக நான் ஜெயமார்பிள் என்ற நிறுவனத்தை
அந்த காலத்தில் கிருபானந்த வாரியார்னா உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இந்து மார்க்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசான், ஒரு பெரிய குரு. அவரை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து என் நிறுவனத்தை எல்லாம் தொடங்க வைக்கிறதெல்லாம் லேசான காரியம் இல்லை. ஆனாலும் அந்த காரியத்தை அன்று நிகழ்த்தும்படியாக ஒரு பணம் காசு செல்வம் இருந்தவங்க எல்லாம் அதை கொடுத்து யாரையும் கூப்பிடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய அம்மன் கோயிலுக்கு 5 சிலைகளெல்லாம் விட்டு கண்ணிருந்தும் காணாது, மூக்கிருந்தும் நுகராது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காத விக்கிரகங்களுக்கெல்லாம் நான் அதை உற்பத்தி பண்ணி அதுக்கு செலவு பண்ணி கும்பாபிஷேகம் எடுத்து அவரை எங்கள் வீட்டில் தங்க வச்சு அவர் சொன்னபடி நீங்கள் ஒரு நிறுவனத்தை ஜெயமார்பிள்னு தொடவிங்க, சீராரும் ஜெயமார்பிள் ஜெயத்தொழில் ஓங்கிய பாராரும் புகழ்ந்தேற்ற பரமன் திருவருளார் செல்வமுடன் வாழ்க இனிது. செல்வம் வந்தது, சமாதானம் விலகி போயிற்று, பிரச்சனை வந்தது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வாரான். நானோ அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்த பரிபூர்ண தேவன், சம்பூர்ண மகாதேவன், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிரதான தேவன். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்கு கிடைத்ததற்காக அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட ஒரு புத்திர சுவிகார உரிமை தந்தீங்கல்லப்பா. உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டால் அந்த புத்திர சுவிகார உரிமை எனக்கு கிடைக்கும். உம்முடைய ரத்தத்தை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டான். பாவத்துக்கும் சாபத்துக்கும் பரிகாரி. உலகத்தில் தொப்புள் கொடி உறவில் இருந்து பிரிந்த போதே பிள்ளை அது அழுகிறது. இந்த உலகத்தில் பாவ உலகத்தில் வந்துட்டோம், சாப உலகத்தில் வந்துட்டோம், தரித்திர உலகத்தில் வந்துட்டேன்னு ஒன்றுமறியாத மாசு மறுவற்ற பிள்ளைகள் அழுகிறது. நாம் ஒரு நாள் அழுதோம். ஆனாலும் இந்த பாவ அழுக்கு, பாவ ரத்தம், அந்த பாவ ரத்தம் அம்மா அப்பா தந்த ரத்தம், அதனால தான் அந்த பிள்ளைகளாகிய நாம் சிறு பிள்ளைகள் அழுகிறோம். ஆனால் அது ஒரு வியாதியை போல அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து தொடர்ந்து வந்த அந்த பாவம் ஒரு சாப வேறாக ஒவ்வொரு மனிதனுடைய அவன் வாழ்க்கையில் ஊடோடி கலந்து விடுகிறது. அந்த சாப வேர், அந்த சாப பாவ ரத்தம், அதை யாராலும் நீக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 வசனம் சொல்லுகிறது. அதனால் ஒரு சுத்திகரிப்பு வேணும், ஒரு அட்டோன்மெண்ட், ஒரு சுத்திகரிப்பு வேணும். அதுக்கு தான் ஒரு சுத்திகரிப்பு வேணுங்கிறது தான். எத்தனையோ பலிகள் அன்று யாத்ராகமத்தில் இருக்கலாம், எண்ணாகமம், லேவியராகமம், எல்லா இடத்துலையும் ஆசாரியர்கள் ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை எடுத்து பிராயச்சித்த பலியை செய்தாங்க, குற்றப்பாவ நிவாரண பலியை செய்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பெற்ற ஜீவனை, விலையேறப்பெற்ற குற்றமற்ற மாசற்ற குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தை நமக்காக வடித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஜீவனுள்ளவர், ஜீவ பரிகாரி, பாவ பரிகாரி. அப்படிப்பட்ட தேவனை நான் கண்டுகொண்டேன். இப்படியாக அந்த தொழில் நிறுவனம் ஜெயமார்பிளை ஆரம்பித்தேன். அப்போல்லாம் பார்த்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா மார்பிள் கடை, டைல்ஸ் கடை. யார் சொன்னாலும் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கோடிக்கணக்காக வச்சுருக்கேன். என்னப்பா மார்பிள் கடை ஆரம்பி, இந்த மெயின் ரோட்டில் எனக்கு ஒரு இடம் கிடக்கு. அப்படி பார்த்தா இன்றைக்கெல்லாம் சுங்காங்கடை பகுதியிலெல்லாம் முதலாக அடியனுடைய கடை ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற அந்த வார்த்தையை தேவன் தந்து என்னை ஆரம்பிக்க வைத்தார். அதனால தான் இன்றைக்கி வரை ஜெயமாய் அவருடைய ஜெயம் நமக்குள்ளே கலந்திருக்கிறது. அதனால தான் ஊழியத்தையும் செய்து அந்த வியாபாரத்தையும் செய்து கையும் பிரயாசத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு பாக்கியமான வாழும்படியாக இயேசு ஒரு கிருபை செய்திருக்கார். ஒரு அல்லேலூயா சிவம். அப்படியே தான் என்னை தடிக்கு விழுந்தா திருவனந்தபுரம் ரோட்டில் 100 கடை, சைடு ரோடு, வந்த ரோடு, போன ரோடெலாம் கடை, எல்லாம் நல்லது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவருக்கு ஆசீர்வாதம் இருந்தால் யாரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1999 வரைக்கும் என்னோடு இணைந்தவர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம், நான் யாரையும் குற்றப்படுத்தலை. அவங்க எல்லாம் இருந்தவர்களுக்கும் ஒரு ஆசை, யூதாஸ் காரியத்துக்கும் ஒரு ஆசை, பணப்பையை சுமந்தவனுக்கும் ஒரு ஆசை, ஏதாவது கிடைக்குமே. இயேசுவின் விலையேறப்பட்ட அந்த உயிரை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை சம்பாதித்து அதை திருப்பியும் அந்த தேவாலயத்தில் குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்த பணம் எனக்கு வேண்டான்னு தேவாலயத்தில் எறிந்த போது அந்த தேவாலயத்தில் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினவர்கள் அவர்களும் ஏதோ மனதில் சங்கடப்பட்டு அவர்கள் அந்த பணத்தை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கி மரித்தோரை அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு இடமாக அந்த ஒரு இடத்த வாங்கிட்டாங்க. இந்த போல் இந்த உலகத்தில் யார் திருட்டு பணம் கொள்ள பணத்தை எடுத்து எதுவும் செய்யலாம். அரசியல்வாதிகள் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் திருட்டு நானாக இருந்தாலும் சரி தான்,
ஒரு பணம் கிடக்கு கெட்டு நோட்டு கிடந்தா இது என்ன எடுப்போமான்னு கூட ஒரு எண்ணம் இருக்கலாம். அதனால் யாரும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இது எல்லோருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நானும் அந்த ஜீவனத்தின் பெருமையை இழக்கணும். அதன்படியாகத்தான் என்னோடு இருந்தவர்கள் என்னை விட்டு 1.5 கோடி ரூபாய் கடன் கொடுத்தோம். அந்த கடத்தை நான் பிரித்து தந்துட்டு இருக்கேன், மாமிகிட்ட கொடுத்துட்ருக்கேன், இப்படியெல்லாம் சொன்னவர்கள்லாம் ஒரு நாள் என்னை விட்டு அகன்று போனாங்க. போனாங்க. சும்மா போனால் அவங்க ஒரு என்னிடந்து சர்வீஸ், அந்த சர்வீஸை வாங்கி ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனை வைக்கலாம். ஆனால் அந்த சர்வீஸை வாங்கி மார்பிள் தொழிலில் உள்ள சர்வீஸை வச்சா அவன் என்ன செய்வான்? மார்பிள் கடையை எனக்கு எதிராக கடையை விரிக்கான். அப்படி செய்கிறதெல்லாம் அந்த சொல்லப்போனால் அது சாதாரண மனிதர்களால் முடியாது. அதுக்கும் ஒரு மன தைரியம் வேணும். அது செய்தாங்க. அதன்படியாக அந்த மன தைரியம் அந்த பலவான்கள் மத்தியில் நான் போராட முடியாதனால பணம் எல்லாம் இழந்துட்டோம். அந்த புக்கு கிடைக்கல. இனிமேல் அந்த 1.5 கோடி ரூபா வராது, இந்த வரா கடன் என்று சொல்லி நினைத்த போது என் உள்ளம் தவித்து துடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மனைவியிடத்தில் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா நஷ்டம். சந்தோஷமான நிகழ்வு வரவை மனைவியிடம் ஷேர் பண்ணலாம், பிள்ளையிடம் ஷேர் பண்ணலாம். கஷ்டத்தை நஷ்டத்தை நானே ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு யாராவது உதவ மாட்டாங்களா? தெய்வம் உதவாதா? நாம் எத்தனையோ விஷயங்களை செய்தோமே, அவங்க எல்லாம் உதவ மாட்டாங்களான்னா எந்த தெய்வமும் உதவலை. ஆனாலும் போதவர்கள் என்னை கண்டார்கள். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலை மேல் வருகிறது, பொருந்தனை செலுத்து, பண்டிகை ஆசரி, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லைன்னு நாகும் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1ஆம் அதிகாரத்தில். அதன்படியாக இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் துஷ்டர்கள் அந்த சூறையாடி போன பணத்தினால என் உடம்பு பலவீனமாகி படுத்த படுக்கையாகி இருந்தேன். போதகர்கள், அன்பு ஐயா போன்றவர்கள், மனதுருக்கம் நிறைந்தவர்கள், இயேசுவின் நாமத்தில் எழுப்ப வரம் பெற்றவர்கள் வந்து எனக்கு ஜெபித்து என்னை எழுப்ப, அந்த எழுப்புதலின் ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு நிறைவான பலனை தந்து என்னை எழுப்பிவிட்டார். அதுபடியாக நானும் எழும்பினேன். மீண்டும் ஆண்டவர் மெய்யாகவே அந்த ஊழியக்காரர் ஜெபித்ததில் தான் நம்ம எழும்பியிருப்போன்னு ஒரு விசுவாசித்தேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். அதனால் எனக்கு வேதம் தெரியலை. அந்த எனக்கு ஜெபித்த அந்த ஊழியக்காரரை நான் மறந்துட்டேன். அவருடைய டெலிஃபோன் நம்பர் இப்போ மாதிரி மொபைல் நம்பர்லாம் இல்லை, லேண்ட்லைன் நம்பர். ஆனால் நான் மறந்துட்டேன். ஆனாலும் எனக்குள்ளே ஒரு தாக்கம். அந்த அவர் வந்து ஜெபித்தார். அதனால் ஒரு வேத புத்தகத்தை வாங்கணும் அப்படி ஒரு எண்ணம். அதை படிக்கும்போதே இந்த மத்தேயு அதிகாரங்களில் இயேசு என்ன ஜெபம் பண்ண சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடித்த. மத்தேயு 6:9 13 வரைக்கும் உள்ள அந்த ஜெபத்தை எல்லாம் அதை மட்டும் நான் படித்தேன். அது போகையில் வருகையில் அந்த ஜெபம் என்னோடு கலந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பவருடைய இயேசுவின் வாசம் எனக்குள்ளே வந்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அவருடைய வாசம், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லில்லியின் வாசம் எனக்குள்ளே வந்தது. இது எனக்கு தெரியாமல் எனக்குள்ளே அவருடைய கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அதனால் வாழ்க்கையில் நான் உயர்த்தப்பட்டேன். எந்த இடத்துல நான் கீழே விழுந்து கிடந்தனோ, எழும்ப முடியாது என்று நினைத்தனோ, அவர் என்னோடு இருந்ததுனால நான் மீண்டும் உயர்த்தப்பட்டேன். 2000 ஒரு பெரிய இடத்த சுங்காங்கடை பகுதியில் வாங்கினேன். இப்போது இருக்கிற நிறுவனம் அந்த இடத்த மீண்டும் விரிவாக்கம் பண்ணி மார்பிளையெல்லாம் கொண்டு இறக்கினேன். அப்படியே ஏராளமான என்னை விட்டு பிரிந்து சென்ற வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டு வந்தாங்க. இழந்த செல்வத்தை தேடித்தரத்தான் இயேசு நம்ம வாழ்க்கையில் வருகிறார். இழந்ததை தேடித்தர அவர் வந்தார். ஜெயமோ கத்தரால் வருவென்று நீதிமொழி 21:31 வசனத்தை நீ படியினார். அது மாதிரி நான் அதை என் மனசில் அதை பதித்து கொண்டேன். வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை ஒரு வருடத்துக்குள்ளே ஈட்டி கொண்டேன். ராஜஸ்தானில் ஃபேக்ட்ரி வாங்கினேன். ஃபேக்ட்ரி நானே கட்டினேன். மலையை வாங்கினேன். மார்பிளை அறுத்து அங்கேயும் விட்டேன், இங்கேயும் என்னுடைய குடோனுக்கு அனுப்பினேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழும்போது, என்ற நிலைமை உயரும்போது என்னை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளலை. நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அதனால் நீங்கள் யாராவது ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் நிச்சயம் அந்த ஆவியானவர் உங்கள் மேலே வந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம், வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, ஒரு செல்வத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேலேயும் இறங்கி வரும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்திய தேசத்தில் இருக்கிற நாம் இஸ்ரவேலின் பலன்களை, இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களை, யாக்கோபின் ஆசீர்வாதங்களை பெற, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அந்த அடைக்கலத்தை பெற நான் ஞானஸ்தானம் பெறணும். அப்படியா நீங்களும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலும் வருவார். நான் கூட அதை கடத்தி போனேன். ஆனால் யோர்தானில் போய்
ஆண்டவர் கிருபையின்படியே அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல நானும் போய் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஒரு சிறு பிள்ளையாய் மாறுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். எனக்கு எந்த பயமே இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. என் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா இருக்கார். நம்ம சீக்கால புசலா या रबुसीना तिया किबना लबुटे सका तिगारा बाबा टिकारा बाबा अनि अनाबसा किबिना लबिरा मसाला येला मामा रिबा हमा सगरा बाबा ताई मावरे तंदे मावरे போஷிக்கிறவரும் அவரே. அவரே தேவன், மெய்யான தேவன். அவரே நம்மை வழிநடத்துவார். மரண பரியந்தம் மட்டுமல்ல, மரணத்துக்கு அப்பாலும் நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுத நம்மை தகுதிப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவன் தான் மிகுந்த ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்த என்னையும் ஜெர்மனிக்கு போனேன், இத்தாலிக்கு போனேன். விலை உயர்ந்த மார்பிள் எங்கே கிடைக்கும்னு மலையை பார்க்க போனேன். ஆனால் கண்மலையை பற்றி நான் அறியலை. இயேசு கிறிஸ்து கண்மலை, அவரே என் கண்மலையின் கோட்டையுமானவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று சங்கீதம் 31:3 எல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் இந்த உலகத்தின் மலைகளெல்லாம் பார்க்க போனேன். உலகத்தில் இட்டாலியில் எப்படியெல்லாம் மறுக்கிறான் விற்கிறான் அதெல்லாம் பார்க்க போனேன். பல நாடுகளுக்கெல்லாம் போனேன். செல்வத்தை சம்பாதித்தேன். ஆனால் அருட்செல்வம், அது இயேசு தருகின்ற செல்வத்தை நான் சம்பாதிக்கலை. அதனால் மீண்டும் இந்த ராஜஸ்தானில் ஒரு பெரிய இழப்பை நான் சந்திக்க ஆண்டவர் திட்டம் போட்டிருந்தார். இவனை எப்படியாவது கட்டுப்படுத்தணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். இவன் லிமிட் இல்லாமல் இருக்கான். நான் எப்பவும் நான் பெருமையாக சொல்ல, ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்பை தெரிந்து கொண்டவர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்ல போனால் அதிகமாக ஃப்ளைட்டில் பிறந்தவன் நானாக இருக்கலாம். அது வெளிநாட்டுக்கு அதிகமாக போகவிட்டாலும் இந்த டெல்லி, திருவனந்தபுரம், டெல்லி, ஜெய்ப்பூர் டு திருவனந்தபுரம், சென்னை, திருவனந்தபுரம், இப்படியெல்லாம் பறந்து வியாபாரம் பண்ணினேன். இதில் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம விட்டு போகும், நம்ம விட்டு கடந்து போகும். இதுவும் கடந்து போகும், விலகி போகும். ஆனால் மாறாத கிருபை, இயேசுவின் கிருபை, அன்பு, அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம், அவருடைய நாமம், அவருடைய வாழுகின்ற திருவுடம்பு, அவருடைய வாழுகின்ற வார்த்தை, இதெல்லாம் நம்மோட இணைந்திருந்தால் நமக்கு ஒரு நாளும் அழிவில்லை. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு கிடைக்கிறது என்னது? நித்திய ஜீவன். வாழ்வை இழந்தாலும் மரித்து போனாலும் அந்த பாதாளம் அல்ல நம்மளுக்கு வாழ்வு. அங்கே உள்ள நித்திய புழுக்கள் அல்ல, நித்திய அக்கினி அல்ல. நமக்கு கிடைப்பது ஒரு நித்திய ஜீவன். அது எனக்கு கிடைச்சி அதுபடியாக செல்வத்தை இழந்தேன், ஆசீர்வாதத்தை இழைக்கும்படியாக ராஜஸ்தானியர் எல்லாம் மார்பிள் உற்பத்தியாளர் சங்கத்தில் என்னை சேர்க்கலை. அதன்படியாக சங்கத்தில் சேர்க்கறதுனால என்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை வந்தால் நம்ம கேட்க யாரும் கிடையாதுன்னு நான் நினச்சேன். அதே போல் பல தடவை அங்கேருந்து வந்தால் என்னுடைய அந்த ஃபேக்ட்ரியில் 24 மணி நேரமும் தண்ணி பொங்கி வழிகிற நீரூற்று அங்கே இருந்து ஆதிவாசிகள் பழங்குடிகள் அங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் குளிப்பான். அந்த குளம் மாதிரி கெட்டி போட்ட அந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான தீட்டுப்பட்டவர்கள், தாழ்ந்த ஜாதிகள், இவங்க எல்லாம் அந்த இடத்துல போகிறான், குளிக்கான், குவாரி குடிக்கான், கொண்டு போகிறான். இதெல்லாம் அவனுக்கு பொறாமல். இந்த ஃபேக்ட்ரியை வாங்கினேன்னு அநேகர் துடித்தாங்க, வந்தாங்க, புரோக்கர்களை வச்செல்லாம் கேட்டாங்க. நான் முடியாது, நான் இங்கே வெட்டி விற்கல, என் பொருளை வெட்டி ஏன் கடைக்கே நான் அனுப்புகிறேன். அதுதான் பிரச்சனை. நீ இங்கேயும் வாழ்ந்து அங்கேயும் வாழ்கிறா, விட மாட்டேன். ரவுடி குண்டர்களெல்லாம் வச்சு பயமுறுத்தி என்னுடைய காரை அநேக நாட்கள் வழிமறுத்தாங்க. நான் எதுக்கும் அஞ்சலை. ஏன்னா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடெல்லாம் அங்கேயே போட்டுட்டோம். அதனால் அதுக்கு மேலே ஒரு வைராக்கியமான ஒரு பற்றுதல் இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் 200 பேர் சேர்ந்த ஒரு கும்பல், பணக்கார கும்பல், அநேக ஃபேக்ட்ரி வைத்திருந்த கும்பல், திட்டம் போட்டு திருடுகிற ஒரு கூட்டம் வந்து என் ஃபேக்ட்ரியில் சத்தம் போட்டானுங்க. நானும் போய் என்னென்னு பார்க்கும்போது ஒரு சேரில் பிடித்து இருந்தினானுங்க. அப்படியே என் ஃபேக்ட்ரியை நாங்கள் விலைக்கு வாங்க வரல, ஏலம் போட வந்திருக்கோம். இந்த ஏலத்தில் அதிகமாக கேட்குற நபருக்கு நீ இந்த ஃபேக்ட்ரியை எழுதி கொடுக்கணும், இல்லாட்ட ஒன்று அடித்து கொன்று போடுவோம்னு சொன்னாங்க. பயந்து ஃபேக்ட்ரி ஏலம் போட்டாங்க. பேரளவுக்கு ஒரு எம்எல்ஏ அந்த ஃபேக்ட்ரியை 2,81,00,000 எடுத்தான்.
ஆனால் ஹிந்தி பேச தெரியும், படிக்க தெரியாது. அதில் எழுதியிருந்தது 5 வருடமாக நான் அந்த பணத்தை தருவேன். அந்த பணத்தை எனக்கு சரியாக தரல. நான் வாங்கியிருந்த பேங்க் லோன் மற்றும் வெளியே வாங்கின கடன்கள்லாம் சரியான நேரம் கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட நேரத்தில் மிகவும் என்னுடைய நிலைமை பயங்கர மோசமானது. 2007 அந்த நிகழ்வு. ஆனால் 2010 செப்டம்பர் 16 என்னுடைய வீட்டில் மேல் மாடியில் 2ஆம் மாடியில் என்னுடைய தண்ணி அறையில் ஏர் கண்டிஷன் பண்ண அறையில் யாரும் என்னோட இல்லாத சூழ்நிலையில் நான் படுத்திருந்தேன். ராத்திரி 3:30 மணிக்கு எனக்கு இதய வலி கண்டது. இதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டி குணமாக்குகிற, கிளையாத்து பிசினை ஊற்றி குணமாக்குற அவர் தேவன் உண்டு என்பதெல்லாம் நான் அறியலை. நான் அப்படி எழும்பி துடித்தேன். என் இதயத்தை பிடித்து கொண்டு கசக்கி நான் அந்த வலியை மாற்றும்படியாக எப்படியெல்லாம் வேணேன். நான் வணங்கின தெய்வங்களுடைய மந்திரங்களெல்லாம் சொல்லி பார்த்தேன். அநேக மந்திரங்கள் எனக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் சொல்லி பார்த்தேன். ஒரு பயனும் இல்லை. ஆனால் கடைசியாக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு எண்ணம் எனக்கு வெளிப்பட்டது. அன்று உன்னை ஒரு நோயிலிருந்து படுக்கையிலிருந்து எழுப்பினவர். அந்த ஜபம், ஒரு ஜபந்தான் உன்னை உயர்த்தினது, எழுப்பினது. அப்படியாக இந்த ஜபத்துக்கு காரண கர்த்தர் யார்? இயேசு என்றதை யாரோ எனக்கு சொல்லி தந்தது போல இருந்தது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதுக்கு காரண கர்த்தர் இயேசுவே என்பதை அறிந்து அந்த இயேசுவே என்ற நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உறக்க சத்தம் போட்டு இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று நான் சொன்னது தான் தாமதம். அப்படியே என் படுக்கையில் சாய்ந்தேன். அப்போதான் உலக இரட்சகரும் மீட்பருமான உங்கள் தகப்பன், என் தகப்பன், இந்த உலகத்தில் நல்ல வழியை தெரிந்து கொண்ட நல்ல அன்பு பிள்ளைகளுடைய தகப்பன், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று மறு உத்தரவு அருளி ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற தேவாதி தேவன் எனக்கு வெளிப்படும்படியாக என் சொப்பனத்தில் அப்படியே விழுந்து கிடந்த நான் தரிசனத்தை பார்க்கும்படியாக மைமேன் வஸ்திரத்தை தாங்கியவராய் என்னருகே வந்து நின்றவருடைய மைமேன் வஸ்திரத்தின் ஊடே இந்த வலக்கரத்தை, அந்த ஆணி பாய்ந்த ஆணிகளால் கடவை பெற்று அவர் பெற்ற திருக்காயத்தை, அந்த திருக்காயத்திலிருந்து வடிகின்ற திருரத்தத்தை அவர் வெடித்து கொண்டு என் முன்னே வந்து நிற்கிறதை பிரத்யட்சமாய் வந்து எனக்கு அவருடைய தரிசனத்தை காண்பிக்கிறதை கண்டு என் உள்ளம் அப்படியே நெகிழ்ந்து போனது. அதன்படியாக அந்த உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அப்படியே அவருடைய திருக்கரம், இது இயேசுவின் கரம், இது ஸ்டிக்மேட்டா, இங்கிலீஷில் சொல்ல போனால் இந்த காய தழும்பு, இந்த தழும்பை கண்டோம். அதுதான் அடையாளம். இன்றைக்கும் சதாகாலங்களிலும் மரித்தாலும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவரோடு அந்த ஸ்டிக்மேட்டா, அந்த காயங்களை, அந்த 3 அணியினால் 5 காயம், மெகுவான அந்த பஸ்காபலியின் ஆட்டுக்குட்டியின் அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள், இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசுங்கள், வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது என்று நம்ம யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். வீட்டில் போய் நல்லா படிப்போம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பஸ்காபலியின் மாசற்ற பழுதற்ற அந்த பஸ்காபலியின் ஒரு எலும்புகள் கூட முறிக்கக்கூடாது. அந்த பஸ்காபலியின் ஆட்டுக்குட்டியின் எலும்பு முறிக்கக்கூடாது. அப்படியாவது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் மாதமாக வெளிப்பட்டு 1ஆம் மாதாவினுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பு பெயர்க்கப்பட்டது. ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள். ஆண்டவராய் இயேசுவுக்கு எல்லா எலும்பும் உண்டு. அவருடைய எலும்பு கிழிக்கப்படவில்லை. அந்த ஈட்டி, நம்முடைய பாவை ஈட்டியினால் ஒரு போர்ச்சேவகன் குத்தினதுனால் அவர் பெற்ற காயம் விழா கிழிக்கப்பட்டது. ஆனால் அது இதயம் வேற ஓடோடி போனது. அந்த ஈட்டி இதயம் கிழிக்கப்பட்டு இதயம் நமக்காக மனதுருகி சிலுவையில் இரத்தத்தை சிந்தின அதே தேவன் நமக்காக இரத்தத்தை சிந்திக்கொண்டே இருக்கிறார். யார் யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு ஒரு நாளும் போக மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். இருளின் அந்தகாரத்திலிருந்து ஒரு ஆச்சரிய ஒளிக்கு உடனே அவரால் அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படிதான் நானும் நினச்சேன் அப்படியே முகத்தை பார்க்கணுன்னு. ஆனால் முகம் எப்படி? உலகத்தில் அழகான ஆண்மகனா? இல்லை, ஆண்மகன்தான். 1000 பேரிலும் சிறந்தோர். ஆனால் அவருடைய முகம் அழகான முகம்தான், மாசற்ற மறுவற்ற குற்றமற்ற முகம்தான். ஆனால் நமக்காக முள் கிரீடம் சூட்டப்பட்டு அநேக கோலால் அடிக்கப்பட்டு தாடி கிளிக் மயிரை பிடுங்கப்பட்டு நானோ ஒரு புழு, மனிதன் அல்ல, ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம். அதன்படியாக தான் அவர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற தேவன். அவர் தான் இருக்கிறேன் என்கிறவர் தான் ஐயா.
இருக்கிறேன் ஐ ஆம் என்று சொல்லப்பட்டவர் தான் ஐயா. அதனால தான் பர்க்மான்ஸ் ஐயா பாடினார், மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இந்த அருமையான கால வேளையில் அப்படியே கிருபை வல்லமை எல்லாம் உங்களுக்கு இன்னும் புதிதாக கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பார்த்தேன், இந்த முள்முடி கிரீடம் சூட்டப்பட்டு கோலால் அடிக்கப்பட்டு அநேக காயங்களை பெற்றவருடைய அந்த தலையிலிருந்து அப்படி ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறதையும், ஒரு முள் அப்படியே ஒரு கண்ணில் பூரி ரத்தமும் கண்ணீரும் வடிந்து கொண்டு ஒரு ஆத்மாவை தேடி வந்த ஒரு மேய்ப்பன் என்னை தேடி வந்ததுக்காக நான் அவரை சோத்தரிக்கிறேன். அப்படி வந்தவர் சும்மா போகல, ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை தான் என்னை ரட்சித்தது, இந்த வார்த்தை தான் என்னை குணப்படுத்தியது, அந்த வார்த்தை தான் என் மாமிசத்துக்குள்ளே வந்தது. அவருடைய கிருபையும் சத்தியமும் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதோடு கூட அவருடைய ஜீவனும் எனக்குள்ளே வந்தது. நான் உலகத்தின்படி வாழ்ந்தவன், நான் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட தகுதி பெற்றவனாய் இந்த வார்த்தை என்னை மாற்றியது. அதுக்காக நான் ஒரு அல்லேலூயா சொல்கிறேன். இந்த வார்த்தை என்னென்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அநேக பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். அதனால் அநேக பரிசுத்தவான்களுக்கு முன்னமே வெளிப்படுத்தின அந்த வார்த்தையை தான் எனக்கும் தந்தார். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லு, உன் பிரச்சனையை நான் தீர்ப்பேனார். அந்த ஐயா தீர்த்தார். இதான் நம்ம படித்தோமே, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு பாடினோம்ல, அப்படி அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தார் என்று அவர் என் வாழ்க்கையில் இடைப்பட்டாரோ. அநேக சிலுவை பாடுகளும் உண்டு, உபத்திரவங்களும் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவங்களும் மீட்க இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரும் உண்டு, உலக மீட்பரும் உண்டு. அவருடைய நாமம் மீட்பர் என்பது நாமம். அவர் மீட்பர் என்ற நாமம் மட்டும் இல்லை, இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட வழி நடக்கிறவர். எப்போதும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பே செல்லும். ஒரு அல்லேலூயா சொல். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை கண்டேன், வார்த்தையை பெற்றேன். அந்த வார்த்தையை ஸ்ரீராமஜெயன்னு 108 தடவை என் டைரியில் எழுதுவேன். அடுத்த ஆள் எழுதினேன் 3:30 மணிக்கு பிறகு. இயேசுவின் ரத்தம் ஜெயன் எழுதினேன். காலை வந்தது, மனைவி பிள்ளைகிட்ட சொன்னேன், எல்லாரும் பரிகசித்தாங்க. ஆனால் நான் பரிகசித்த உடனே மீண்டும் மாடியில் போய் இருந்து இயேசுவின் ரத்தஞ்சியும் ஏன்னா காணக்கூடாத பரலோகத்தையும் அங்கேருந்து வந்தவரையும் கண்டனேன். அதுக்காக ரொம்ப நன்றியோடு அந்த வசனத்தை எழுதினேன். இயேசுவின் ரத்தஞ்சியும் இயேசுவின் ரத்தஞ்சியும். அன்னைக்கெல்லாம் ஒரு இடம் போகல, அதுதான் என் வேலை. சாப்பிட்டேன்னா சாப்பிடலையோ, அதன்படியே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக்குவேன். அவர் தான் எல்லா அதிபதிகளுக்கும் மேலான அதிபதி, ஜீவாதிபதி, வாழ்வாதிபதி, மரணத்தையும் ஜெயித்தவர், மறுபடியும் பிறந்தவர், நம்முடைய பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், உயிர்த்தெழுந்த வல்லமையை ஊற்றி தருகின்ற தேவன். அப்படிப்பட்ட தேவன் அடுத்த நாளும் அதே நாள் 2010 செப்டம்பர் 16 இயேசுவை முகமுகமாக கண்டேன். பவுலும் பார்த்தார். அநேக பரிசுத்தவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, நீங்கள் கூட வீட்டில் போய் நேரம் இல்லை, யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரத்தை போய் படிங்க. அங்கே தான் எழுதியிருக்கு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பூட்டப்பட்ட அந்த அறையிலே இயேசு அங்கே தரிசனமாகி பிரத்யட்சமாகி அவருடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த விசுவாசிக்காத தோமாவுக்கு அந்த விழாவிலே அவர் பெற்ற அந்த காயத்துக்குள்ளே, கையிலே அவர் பெற்ற காயத்துக்குள்ளே உன் விரலை விடுன்னு சொன்னார். நம்ம அப்படியெல்லாம் அவரை சோதித்து பார்த்து விசுவாசிக்க வேண்டாம். அவரை நம்முடைய வார்த்தைப்படி, இந்த வசனம் எங்கெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கோ, முன்னாகமத்தில் சொன்னபடி
இயேசு வருவார் என்று ஏசியா 53 சொன்னபடி அதையெல்லாம் படித்து விசுவாசித்து அவரை நம்முடைய குலதெய்வமாய், இஷ்ட தெய்வமாய், பரலோக தெய்வமாய் நாம் ஏற்றுக்கொள்ளவர். அல்லேலூயா. அவருக்குள்ள, இந்த வார்த்தைக்குள்ள, அந்த ஜீவனுக்குள்ள நம் வாழ்க்கையை இணைத்து கொண்டதுனால அதே 3:30 மணிக்கு என் படுக்கையில் அந்த டைரியும் போட்டிருந்தேன், ஒரு பெண்ணையும் போட்டிருந்தேன். அப்போ தான் யாரோ சொல்கிறாங்க, எலும்பு எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழும்பினேன். என் பெட் லைட்டை கூட பின்னால் கையை போட்டு அந்த பெட் லைட்டை ஆன் பண்ணலை. எலும்பு எழுது. உடனே ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே இந்த டைரியில் அநேக பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதாத ஒரு பக்கத்தை எடுத்தாரோம். உடனே பெண்ணை எடுத்து எழுதினேன். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு பாடலை எனக்கு என்னுடைய சாட்சியும் இணைத்து ஒரு பாட்டை ஆவியானவர் எனக்கு தந்தார். அந்த பாட்டை பாடி முடிக்கிறேன். அந்த பாட்டு எனக்கு ராகமோ பல்லவியோ ஒன்றும் தெரியாது, ஆனாலும் எனக்கு அந்த பாட்டு நல்லா காணாமல் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த பாடலை நான் எழுதினேன். இந்த பாடலில் நீங்கள் கிங்ஸ் மீடியா டிவின்னு அடித்தா அந்த கண்ணு தெரியாத அந்த வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் அநேக பாடல்கள் பாடியிருக்காங்க, கெஸ்டர் பாடியிருக்காரு. பெரிய பெரிய பாடல்கள்லாம் ஆண்டவர் அதன்படியாக தொடர்ந்து எந்த கண்மலையானவரை தேடி வந்த தெய்வம் இயேசுவே, ஓடிப்போன என்னையுமே தூய ரத்தம் தந்து மீட்டு விட்டீரே, ஆவியிலே தவித்திருந்தேன் கண்மலை தண்ணீரால் தாகம் தீர்த்தீரே. இந்த பாட்டெல்லாம் எழுத கிருபை செய்தார். அப்படியே தான் அன்று நான் இந்த பாட்டை அப்படியே எழுதும்படியாக இருட்டில் எழுதின பாட்டு. மீட்டு கொண்டார் இயேசு மீட்டு கொண்டார், மீட்பரம் இயேசு மீட்டு கொண்டார், காலையில் மல்லையில் கண்ணீர் விடும் வேளையில் மீட்பர் புகழ் சொல்ல மீட்டு கொண்டார், கசந்த உள்ளம் உள்ளோரை பிசைந்த மாவை போலாக்கிய சாத்தானிடமிருந்து மீட்டு கொண்டார், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்ல துவங்கிய அன்றே மீட்டு கொண்டார், நாத்தலும் வேற சொன்னவர் ஞான சிருஷ்டிகராய் மாறவும் மீட்டு கொண்டார், பாவ புழுக்கள் கொத்தின போது பாலறையில் இருந்து மீட்டு கொண்டார், விடுதலை நாயகர் வெற்றியை தருபவர் சுதந்திரம் தந்தனை மீட்டு கொண்டார், பாதி இரவினில் என் பக்கம் வந்து மகனே கலங்காதே என்று சொல்லி மீட்டு கொண்டார், அதிகாலை நேரம் கடவுள் துதிபாட ஆயத்தமாகும் போதே மீட்டு கொண்டார், அல்லல் அகற்றிய அயராது பாடுபடுபவரை மீட்டு கொண்டார், இயேசு மீட்டு கொண்டார், கண்ட தெய்வங்களை கண்மூடி கும்பிட்டு கொண்டாடி களைத்தவரை மீட்டு கொண்டார், தனிமையில் துணையின்றி தள்ளாடும் நேரம் வாசகம் வசனம் தந்து என்னை மீட்டு கொண்டார், ஆபத்து காலத்தில் அன்போடு கூப்பிட மகனே மகளே என்று சொல்லி மீட்டு கொண்டார், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருப்பவர்க்கு மீட்பு பணி தேவையில்லை என விட்டுவிட்டார். உன்னதமானவருடைய மறைவில் இருப்பவருக்கு மீட்பு பணி தேவையே கிடையாது. நம்ம உன்னதமானவருடைய மறைவில் வந்திருக்கிறோம்.